ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஎஸ் மீன் மூன். இன்னைக்கு நம்ம சேனலில் மீல் மேக்கர் பச்சை பட்டாணி வச்சு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். லாக்டவுனில் நான்வெஜ் கடைங்கள்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கரை யூஸ் பண்ணி நம்ம எப்பயும் போல் அசைவம் சாப்பிட்ற மாதிரியே செய்யலாம். அதை எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற லிங்க்கு. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நாம் பண்ணிகிட்ருக்க இந்த மீல் மேக்கர் ஃப்ரை வெஜிடேரியன் டிஷ் தான். எங்கள் வீட்டிலலாம் எப்பயுமே சண்டேனா நான்வெஜ் தான். சண்டேயில் நான்வெஜ் மிஸ் பண்ணுறதால இந்த மாதிரி மீல் மேக்கர் போட்டு ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசிபியை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மீல் மேக்கரோட அந்த ஸ்மெல் போகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி காய வச்சு நமக்கு தேவையான அளவு மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன மீல் மேக்கர் வச்சுருக்கேன், அதனால் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்துன்னா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி காஞ்சிடுச்சு. இதில் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும், கண்ணாடி பதம் வரணும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இந்த மீல் மேக்கரும் சைட் பை சைடு வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டு தரது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தான். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், மீல் மேக்கரும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு நிமிஷம் போல் தான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கலாம், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் சோம்பு போட்டிங்கன்னா கறியோட டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நான் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அதனால தான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறீங்கன்னா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம யூஸ்வலாக எப்படி கறி பண்ணுவோமோ அதே மாதிரி தான், சிக்கன் மட்டன் எப்படி பண்ணுறோங்களோ அதே மாதிரி தான் இந்த மீல் மேக்கரும் பண்ண போகிறோம். 3 தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் 3 தக்காளி தான் நான் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியோட நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணுறதால இந்த மீல் மேக்கரோட டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகி அந்த ஒரு மாதிரி வெஜிடல் ஸ்மெல் வரும். மீல் மேக்கர் போடும்போது அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் பட்டாணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீல் மேக்கர் நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி பெருசாக இருக்குது. இதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 2-3 அலசல் அலசிக்கலாம். நம்ம 2-3 அலசத்துறால அதோட ஸ்மெல்லு போயிடும். இந்த மாதிரி ஃப்ளோ வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை இருத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி செய்கிறதால அதோட அந்த சோயாவோட ஸ்மெல்லு போயிட்டு நம்ம கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணியிருக்க கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மீல் மேக்கரோட எல்லா சைட்லேயும் நல்லா படுற மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 2 நிமிஷம் போல் வேக வச்சா அவ்வளோதாங்க, நம்மளோட மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. மீல் மேக்கர் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிற கிரேவியில் 3/4 பாயில் பண்ண சாதத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீல் மேக்கர் ரைஸ் ரெடி. உப்பு காரம் தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.